குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா ராஜா? ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. மேக்ஸ் ரொம்ப 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 ஈஸி, புரிஞ்சுக்கிட்டு படிங்க. சரியா தங்கம்? கண்ணு இன்றைக்கி நம்ம செகண்ட் சாப்ட்ரு 12th செகண்ட் சாப்ட்ரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 2.5 8th சம் பார்க்க போகிறோங்கண்ணே. இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்துருக்காங்க. The area of the triangle formed by the vertices Z, IZ and Z plus IZ is 50 square unit. Find modulus of Z. அதாவது ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 உச்சி. மொதல் உச்சி Z, செகண்ட் வெர்டெக்ஸ் IZ, அந்த தேர்ட் வெர்டெக்ஸ் வந்து Z plus IZ. அந்த 3 வெர்டெக்ஸால் அந்த 3 உச்சியால் ஃபார்ம் பண்ணுற அந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா வந்து 50 ஸ்கொயர் யூனிட்னு கொடுத்துட்டான். ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கொடுத்துருக்கான். அப்போ இசட்டை கண்டுபிடிக்க சொல்கிறான். நான் இசட் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஐஇசட். அப்போ இசட்டை ஐயால் பெருக்குங்க. ஐ இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஐ எடுத்து உள்ளே பெருக்குனிங்கன்னா ஐஎக்ஸ் ப்ளஸ்ஸு ஐ ஸ்கொயர்டு ஒய். இங்கே ஐ ஸ்கொயருடைய வேல்யூ -1. அப்போ இது -y ப்ளஸ் ஐஎக்ஸ் ஆயிரும். அப்போ மூணாவது வெர்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இசட் ப்ளஸ்ஸு ஐஇசட். அப்போ இசட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், ஐஇசட் வந்து -y ப்ளஸ் ஐஎக்ஸு நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போ இதில் ரியல் பார்ட் பார்த்திங்கன்னா எக்ஸு -y. இமேஜினரி பார்ட் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதிலிருந்து ஐயை காமனாக எடுத்திங்கன்னா ஒய் ப்ளஸ் எக்ஸு. அதை பாருங்கள், ஐஒய்யும் ஐஎக்ஸும். அப்போ ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டால் ஒய் ப்ளஸ் எக்ஸு. அப்போ ரியல் பார்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ்ஸு ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸு அல்லது எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா பெரிய மாடலஸ்குள்ள ஆஃப் இன்ட்டு இது ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் எக்ஸு ஒய் 1. அடுத்து இது ரெண்டாவது உச்சி -y எக்ஸ் 1. அதாவது இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். அடுத்து தேர்டு வெர்டெக்ஸு இதை பாருங்கள், எக்ஸ் -y. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் 1. இது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எடுத்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு உச்சி அதுதான். இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட் 1. அதே மாதிரி ஐஇசட் ஐயால் பெருக்கும்போது பார்த்தோம் இல்லையா? அப்போ தேர்ஃபோர் இது என்னது வரும்? -y எக்ஸ் 1. இது மூணாவது உச்சி எக்ஸ் -y எக்ஸ் ப்ளஸ் ஒய் 1 ஈக்குவல்ட்டு அவன் என்ன கொடுத்துருக்கான்? 50. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் நம்ம மேட்ரிக்ஸ் இது பிரகாரம். அப்போ இது R3 தான் பெருசாக இருக்குது. R3 மேலே எழுதுக்குங்க, கீழே R1 எழுதுங்க. பாருங்கள், R1 சின்னதாக இருக்குது. அப்போ பாருங்கள், குறிய மாற்றுங்க. R1க்கு மைனஸ் 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 எக்ஸ்எக்ஸ் அடிபடும், ஒய் அடிபடும். அப்போ நமக்கு மீதி இருக்கிறது -y. இது எக்ஸு. இங்கே 1 -1 0 ஆயிரும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ அப்படியே தான் எழுதுகிறோம். இந்த 2 இருக்குது பார்த்திங்களா? இந்த 2 இந்தாண்ட போய் 50யை மல்டிபிள் பண்ணும்போது 100ஆக மாறி போயிடும். அப்போ ஃபஸ்ட் ரோ என்ன? எக்ஸு ஒய் 1. ரெண்டாவது ரோ -y எக்ஸ் 1. மூணாவது ரோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறது -y எக்ஸ் 0. புரியுதுங்களா? ஈக்குவல்ட்டு நமக்கு 100. இப்போ வேல்யூ போடலாம் மாடலஸ்குள்ளே. இது மேட்ரிக்ஸ் வேல்யூ போட தெரியும். எக்ஸ் இன்ட்டு பாருங்க, இந்த வழியாக போகிற ரோ இந்த காலத்தை ஒமிட் பண்ணிட்டா மீதி வேறு இந்த மைனர் மேட்ரிக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை பெருக்கும்போது கிராஸ் மல்டிபிள் பார், இதை பெருக்குனா 0. இது குறிய மாற்றிக்கணும் -x. இதை அப்படியே பெருக்கணும், இது குறிய மாற்றி பெருக்கணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 0 0 -4x எக்ஸு. அப்போ இது ப்ளஸ்ன்னு போட்டோம்னா அடுத்து இதுக்கு சிம்பிள் என்ன போடணும்? மைனஸ் போடணும். நல்லா கவனமாக போடுங்க. மேட்ரிக்ஸுடைய வேல்யூ போடும்போது இது ப்ளஸ் எக்ஸ்னு வேல்யூ போடணும், இது மைனஸ்னு வேல்யூ போடணும், இது ப்ளஸ்னு. அப்போ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இது வழியாக போகிற ரோ காலத்தை
இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிக்கிட்டு இந்த மைனர் மேட்ரிக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிபிள் தான். அதே மாதிரி -y இன்ட்டு இது வழியாக போகிற ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிக்கிட்டோம்னா -y 0வை பெருக்கினா 0, குறியை மாற்றினா +y. இதை பாருங்கள், இதை மறைச்சிக்கிங்க. கிராஸ் மல்டிபிள் இதை அப்படியே பெருக்கும்போது 0, குறியை மாற்றும் போது +y. இது புரிஞ்சுதுங்களா? அடுத்து இங்கே +1, இதுக்கும் அதே தான். இந்த வழியாக போகிற இந்த ரோ இந்த காலத்தை மறைச்சிக்கிட்டு இந்த 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, மைனர் மேட்ரிக்ஸ், இதுக்கு வேல்யூ போடும்போது இதை அப்படியே பெருக்குனா -xy, இதை குறியை மாற்றினா +xy. அப்போ இங்கே அடிபட்டு போயிடும், இது 0 ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் 1ஆல் இதை பெருக்கினாலும் 0 தான். இங்கே உள்ள பெருக்கி பாருங்கள், -x², அதே மாதிரி இங்கே -y² = 100. இப்போ மைனஸை நம்ம வெளியில் எடுக்கும்போது மாலஸ்லேருந்து வரும்போது அது ப்ளஸ் ஆயிரும். இதுக்கு மாலஸ் எடுத்தாலும் x² + y² = 100. அப்போ √x² + y² = 10 ரூட் எடுத்தோம்னா. இப்போ நாம் z = x + iy எடுத்துருக்குறோமா. இப்போ மாலஸ் ஆஃப் z அப்படின்னா என்ன? √x² + y² தான். இங்கே √x² + y² என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10. அப்போ தேர்ஃபோர் மாலஸ் ஆஃப் z = என்ன வந்திருக்குது? 10. புரியுதா? இந்த கான்செப்டில் நீங்கள் பாருங்கள் கண்ணு, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 3 வெர்டெக்ஸை கண்டுபிடிக்கணும். வெர்டெக்ஸ் z, அடுத்தது iz, z ஐயால் பெருக்கிக்கணும். அடுத்தது z + iz, இசட்டையும் iz கூட்டிக்கணும். அப்போ 3 உச்சி தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான் பெரிய மாடுலஸ்குள்ளே. ஏன்னா ஏரியா எதில் வராது? மைனஸில் வராது. அப்போ ½ இன்ட்டு ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸு பாரு, x + iy எடுத்தோமா. அப்போ x, y 1. இதை பாருங்கள், வெர்டெக்ஸு இதை பாருங்கள் x, y. ரெண்டாவது வெர்டெக்ஸ் பாருங்கள் -y, அப்புறம் ரியல் பார்ட் -y, இமேஜினரி பார்ட்டு x. அதுதான் இப்போ ரெண்டாவது வெர்டெக்ஸு -y, x 1. மூணாவது வெர்டெக்ஸ் பாருங்கள், ரியல் பார்ட் x - y, இமேஜினரி பார்ட்டு y + x. இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ R3 மேலே போட்டு R1 கீழே போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் குறியை மாற்றினோம்னா x நீங்கி போயிடும். அப்போ தேர்ஃபோர் இது -y, x 1ல் 1 போனால் 0ன்னு கிடைக்கும். இப்போ இது புரியுதுங்களா? இது எப்படி வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம் மேட்ரிக்ஸில். நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக போனாவே போதும். அடுத்தது இங்கே 2 டிவைடில் இருக்கிற 2 இந்தாண்ட போச்சுன்னா 50 மல்டிபிள் பண்ணால் 100. இப்போ மேட்ரிக்ஸ் வேல்யூ தான். மேட்ரிக்ஸ் வேல்யூ ஆல்ரெடி 11th படிச்சிருக்கிறீங்க கண்ணு. இது இருக்கிற பிளேஸ் சிம்பிள் ப்ளஸ்ஸு, இதுக்கு இது இருக்கிற இடத்தோடைய சிம்பிள் மைனஸ், இது இருக்கிற இடத்தோடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸு எக்ஸ்ன்னு போட்டு இது வழியாக போகிற ரோ காலத்தை விட்டுட்டு உள்ளே வர இந்த மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? கிராஸ் மல்டிபிள். பார் எக்ஸ் × 0 0. இதுக்கு அப்படியே குறியை மாற்றணும். இதுக்கு குறியை மாற்றக்கூடாது. இது பெருக்கும்போது என்ன குறி வருதோ அப்படியே போட்டுக்கணும். இது பெருக்கும்போது குறியை மாற்றணும். அப்போ +x இன்ட்டு இது என்ன வரும்? 0 - x தான் பாருங்கள் போட்டிருக்கோமா. அதே மாதிரி இதுக்கு இந்த பிளேஸ் சிம்பிள் -y. இந்த மறைச்சிக்கிட்டோம்னா இதை அப்படியே பெருக்கினா 0, இதை குறியை மாற்றி பெருக்கினா +y. அடுத்து இதனுடைய பிளேஸ் சிம்பிள் +1. இதை மறைச்சிக்கணுமா. இதை அப்படியே பெருக்கினா -xy, இதை குறியை மாற்றி பெருக்கினா +xy. அடிபட்டு போயிடும். அப்போ இதை பெருக்கிக்கிட்டோம்னா -x² -y². இப்போ பாருங்கள், மாடுலஸ் அப்படிங்கும்போது மைனஸ் வெளியில் வரும்போது ப்ளஸ் ஆயிரும். இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னாலும் அது ப்ளஸ் ஆயிரும். அப்போ x² + y² 100, ரூட் எடுத்தோம்னா 10. அப்போ z x + iy அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z என்ன? √ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், x² + y², அது அப்படியே 10. அப்போ மாடுலஸ் ஆஃப் z = 10. புரியுதா கண்ணு? தேங்க்யூ.